पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ओम नमो विष्णवे प्रभविष्णवे। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम हरिः ओम। ओम विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्य भवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः। अव्ययपुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्यपुष्कराक्षो महास्वनः अनाधिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेश पद्मनाभोरमप्रभुः पद्मनाभोमरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टास्तविष्टस्तविरो ध्रुवः अग्राहि शाश्वतकृष्णो लोहिताक्षप्रतर्दनः प्रभूतस्त्रिगुब्धाम पवित्रं मङ्गलं परम् ईशानप्राणदप्राणो ज्येष्ठश्रेष्ठप्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमक्रमः अनुत्तमो धुरादर्शकृतज्ञकृतिरात्मवान् सुरेशशरणं शर्म विश्वरेता प्रजाभवः अगसंवत्सरो व्यालप्रत्यय सर्वदर्शनः अजः सर्वेश्वर सिद्ध सिद्धि सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोगविनिश्रुतः। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தோட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 11வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 24வது ஸ்லோகம். अजः सर्वेश्वरः अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोग विनिश्रुतः. இதில் ஒவ்வொரு நாமமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். அச்சுதக நாமம் பார்த்து முடிச்சிருக்கோம். அஜகன்றதுக்கு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிறப்பில்லாதவர். இப்போ கேள்வி வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறது பிரம்மம் ஒன்று தான். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரம்மம் தான். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உபாதி சேர்ந்து சொல்லப்படும், மாயா உபாதி சேர்ந்து. சில இடங்களில் மாயா உபாதி சேராமல் சொல்லப்படும். மாயா உபாதினா என்னது, நாம ரூப குணங்களோட சேரும்போது பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் பார்த்தீங்கன்னா பஞ்சகிருத்திய அப்படின்ற ஒரு 5 தொழில்கள் உடையவராக ஆகிறார். இந்த 5லையும் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 5ல் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்புறம் அனுகிரகம் நிகிரகம்னு 5 காரியங்கள் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஆகம சாஸ்திரங்களில் தான் பார்த்தீங்கன்னா நிகிரக சக்தியும் அனுகிரக சக்தியும் சைவாகமங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமாக பேசப்படும். நம்ம வேதாந்தத்தில் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், சிருஷ்டி ஸ்திதி லயம் மட்டும்தான் எடுப்போம் பொதுவாக. அப்போ இந்த 3க்குள்ளார இருக்கிற அந்த சக்தி சாமர்த்தியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டி பண்ணுற ஸ்திதி பண்ணுற லயம் பண்ணுற சக்தி அது யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயையோட. அப்போ மாயை இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் எதையுமே கிரியேட் பண்ணவே பண்ணாது. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமாகவும் லட்சணங்கள் இருக்கும், மாயையோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சகுண லட்சணங்களாகவும் இருக்கும். இந்த 2 தான் லட்சணம், சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறார், அஜக அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அஜகன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிறது? பிறப்பில்லாதவர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது. பிறப்பில்லாதவரா? ஆமாம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மாயையை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த மாதிரி தோன்றினார் ஒழிய, வாஸ்தவத்தில் பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பும் இல்லவே இல்லை. அது ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லுது அப்படின்னா 4வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் 6வது ஸ்லோகம் 4:6 பார்த்தோம்னா தெரியும். அஜோபி சன்னவ்யாத்மா பூத்தானாம் ஈஸ்வரோபி சன். பூத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கேன். ஈஸ்வரனாவே என்ன வந்துடணும்? மாயையோட சேர்ந்து. அப்ப மாயையோடு சேர்ந்து சகல ஜீவராசிகளுக்கும் பகவான் வந்து ஈஸ்வரனா இருக்க. அப்படி இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும், என்னை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அஜோபி, அஜமா இருக்கேன். நான் அஜமா இருந்தாலும் கூட மாயையினால நான் என்ன பண்றேன்? பிறந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தெரிகிறேன். நான் ஈஸ்வரனா வந்து ராமராவும் கிருஷ்ணராவும் பிறந்த மாதிரி அனுகிரகம் பண்ற மாதிரி எல்லாமே மாதிரி தான். வாஸ்தவத்தில் இவன் போட்டுக்கணும் போல. வாஸ்தவத்தில் அவர் பிறக்கவும் இல்லை, ராமரும் வரவும் இல்லை, கிருஷ்ணர் வரவும் இல்லை, இந்த ஜெகத்து உண்டாகவும் இல்லை. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் ஏக்க ரூபத்தில் பிறப்பில்லாதவரா அவர் இருக்கார். அஜக, அஜமா இருந்தாலும் அஜோ அபி சன், பிறப்பில்லாதவராக இருந்தாலும் அவ்யயாத்மா சன். அவ்யயாத்மான எந்த ஒரு நாசமே இல்லாமல் இருந்தாலும். ராமர் வந்தார், 14,000 வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரையு நதியில் இறங்கி போயிட்டார். கிருஷ்ணர் வந்தார், அவரும் வந்து ஆகாச விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். வந்தார் போனார் அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா நம்மளோட அஜ்ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கல்பிதம். அப்போ பூத்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ ஜெகத்துன்னு ஒரு கல்பனையை நம்ம பண்ணுறோம். அந்த ஜீவ ஜெகத்துன்னு ஒரு கல்பனை பண்ணுறதுனால அதுக்கு ஒரு ஈஸ்வரன் ஒருத்தர் தேவைப்படுறார். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸ்வர கல்பனை வருது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ ஜெகத்துன்ற கல்பனை நமக்கு போயிடுதோ அப்போ ஈஸ்வர கல்பனையும் போயிடும். அப்போ இருக்கிறது ஒரே தத்துவம், பிறப்பில்லாத ஒரே பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். அப்போ நம்மளும் அகம் பிரம்மாஸ்மின்னு அறிய முடியும். ஈஸ்வரனும் பிரம்மமா இருக்கார், நானும் பிரம்மமா இருக்கேன். அப்போ இந்த தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் வரலை, இந்த ஜெகத்தும் வரவே இல்லை. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை நெகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தேகத்தையும் இந்த ஜெகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பொய், இது காணல் ஜலம், சொப்பன மாதிரி அப்படின்னு எப்போ நீங்கள் நெகேட் பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் நம்மளோட சொரூபமும் அஜமாயிடுது. அஜக, நம்மளோட சொரூபமும் நம்மளும் பிறக்கலை வாஸ்தவத்தில். அப்போ நாம் பிறக்கலை அப்படின்னா இந்த ஜெகத்து உண்டாகவே இல்லை. வெறும் மேகத்தில் தெரிகிற ஒரு யானை மாதிரி, வாஸ்தவத்தில் உண்மை இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ணகர்த்தாவை தேடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜீவ ஜெகத்துக்கு காரணம் யாருமே இல்லை. அப்போ பகவான் சதா காலமும் ஏக்க ரூபத்தில் பிறப்பில்லாமல் இருக்கின்றார் அப்படின்னு தன்னையும் அறிய முடியும். அஜமா, பகவானையும் அஜகன்னு அறிய முடியும். இந்த நான் பகவானா இருக்கார், இவர் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார் பகவான்? அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானா அவர் பிறப்பே இல்லாதவராக இருந்தாலும் எப்படி இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் உண்டாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏன் பிறந்தார் அப்படின்னா இந்த 4:6 செகண்ட் லைன் சொல்லுது, பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு, பிரகிருதியை வசப்படுத்திக்கிட்டு, மாயையை வசப்படுத்திக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? சம்பவாம் யாத்ம மாயையா. நான் திரும்ப 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 அந்த பிரகிருதியில் நின்றுக்கிட்டு இந்த மாயையை வசப்படுத்திக்கிட்டு திரும்ப திரும்ப நான் பிறக்கிறேன். அப்போ வாஸ்தவத்தை பிறந்தாரா அப்படின்னு கேட்டு, பிறந்த மாதிரி பிறக்கவே இல்லை. அப்போ லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவ லட்சணம், நிர்குண லட்சணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஜஹா. சரி, அஜமா இருந்துக்கிட்டு அடுத்த லட்சணமே பாருங்க, சர்வேஸ்வரஹா. அப்போ வாஸ்தவத்தில் சர்வேஸ்வர தன்மை சித்திக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயையோடு சேரும்போது தான் அவருக்கு சர்வேஸ்வர தன்மைக்கு சித்திக்குது. அதனால தான் நம்ம சாப்பிட்ட இதில் வந்து தந்திரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண மார்க்கம் வாம மார்க்கம் 2 மார்க்கம் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பீட்டங்களாக நம்ம வந்து 51 சக்தி பீட்டங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞான பைரவ தந்திரம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சாஸ்திரம் இருக்குது, சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு. சைவ சாஸ்திரங்களை கொஞ்சம் சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப பிரசித்தமாக அம்பாலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அம்பாளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவானோட சைத்தன்யத்தோட சேரலை அப்படின்னா
சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தியே இல்லையா, எந்த எனர்ஜியும் இல்லை பகவானுக்கு. சும்மா ஒன்றும் இல்லை. சாமியெல்லாம் பிடிக்காதீங்க, அம்பாவை பிடிங்க. அம்பாள் தான் சக்தி சாமர்த்தியம், எல்லாம் அம்மா கையில் தான் எல்லாம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரனாக ஆகிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அஜக, பிறப்பில்லாதவர். ரெண்டாவது லட்சணமே என்ன ஆயிடுது, அம்பாலோடு சேரும்போது என்ன ஆயிடுது, சர்வேஸ்வரன் ஆயிடுறார். மாயையோடு சேரும்போது சர்வேஸ்வரன். சரி, அந்த சர்வேஸ்வரன் எங்கே சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவானை எங்கேயும் தேடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பிரம்மத்தோட சுபாவம் எதுனா, சுபாவம் அத்தியாத்ம முச்சியதே. கீதாவில் வந்து 8வது சாப்டரில் நம்ம படிக்குமே சொல்கிறோம், அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவம் அத்தியாத்ம முச்சியதே. அப்போ சுபாவம் எது அப்படின்னு கேட்டால், பிரம்மத்தோட சுபாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்த வஸ்துவா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்தர்யாமியா நான் 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 அவர் தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்த வஸ்துவா இருக்காரா அப்படின்னா, ஆமாம், அவர் அடையிறதுக்கான முயற்சி எதையுமே பண்ண வேண்டாம். கீதா பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றார், பிரம்மஞானே எத்தனக ந கர்த்தவ்யா அத்தியந்த சுப்பிரசித்தத்வாத். ரொம்ப பிரசித்தமானது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரம்மம் என்னவா இருக்கு, நானா இருக்கு. நான் தெரியுமா, தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடையப்பட்டவனா இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாது புதுசா. அந்த நானா யார் இருக்கா அப்படின்னா, பகவான் தான் அந்த நானா இருக்கார். அவரோட சுபாவம் வந்து அந்தர்யாமியா இருக்கிறது, எல்லாத்துலேயும் ஜீவனா இருக்கிறது. ஜீவபாவத்தில் அவர் புகுந்திருக்கார்னு சாந்தோக்கியன் திரும்ப திரும்ப சொல்லுது. அனேன ஜீவேன அனுப்பிரவிஷ்டா. எல்லா ஜீவராசிகளோட தேகத்துக்குள்ளாரையும் அவர் தான் ஜீவனா புகுந்திருக்கார். அப்போ இருக்காரா, ஆமா, அவரை எங்கேயோ போய் அடைய வேணாம், எங்கேயும் தேடுதல் வேணாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ச்சிங் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, அப்போ என்னன்னா அவர் மட்டும் தான் இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேடுதல்கள் எல்லாம் விடுறதுக்காக தான் லட்சணம் சொல்லுது சித்தா, அவர் சித்தமாக இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம பண்ணுற கர்மங்களோட பலஸ்வரூபமாகவும் அவர் தான் இருக்கார், சித்தி. அடுத்த லட்சணம் சொல்லுது, நம்ம எதையெல்லாம் பண்ணுறோமோ அதோட ஒரு பிரயோஜனம் கிடைக்கும்ல, அந்த பிரயோஜனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் கர்மஸ்வரூபமாக, கர்மப்பல ஸ்வரூபமாக அவர் தான் இருக்கார். நம்ம ஏற்கனவே கிருதிகின்னு ஒன்று பார்த்தோம், கிருத்திய அப்படின்னு, கிருதி அப்படின்னு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பமாக இருக்கார், அவர் தான் கர்மமாக இருக்கார், அவர் தான் பிரயத்தனமாக இருக்கார். இப்போ இங்கே சித்தின்னு சொல்லிடுச்சு, அவர் தான் கர்மப்பல ஸ்வரூபமாகவும் இருக்கார். அப்போ எதை அடைஞ்சி நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்குதோ அந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, சர்வாதி, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்தோட ஆதி காரணம், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதி காரணமாக இருக்கார். அதனால் அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதி அப்படின்னு பேர். இந்த இடத்துக்கு அப்புறம் அச்சுதக அப்படின்னா, அவருக்கு எப்பவுமே மாயையோடு சேர்ந்து அவர் என்ன ஆனார், சர்வேஸ்வரனானார். ஜீவராசிகளுக்குள்ளார் அந்தர்யாமியா பிரவேசம் பண்ணார், கர்ம பலனோட சித்தியானார், அப்புறம் எல்லாத்துக்கும் ஆதி காரணமானார். அப்போ வந்து இத்தனை காரியம் நடந்தோன விகாரத்தை வந்து அடைஞ்சி விபச்சாரம் ஆயிடுமே அவரோட சுரூபம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிறது என்ன ஆகும், ஏதோ ஒன்றுத்தோட சேர்ந்துச்சுன்னா சங்கதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சங்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா குணம் நாசமாக போயிடும். அப்போ பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்குணமாக இருக்கிற பகவான், சச்சிதானந்தமாக இருக்கிற பகவான் என்ன ஆகிறார், மாயையோட சேர்ந்தோன அவரை பிடிச்சிக்கிச்சா சுவாமி மாயா, அவர் தன்னிலையிலிருந்து நழுவிட்டாரா அப்படின்னா எந்த காலத்திலையும் பகவான் தன்னிலையிலிருந்து நழுவவே இல்லை. ஸ்க்ரீனில் என்ன காட்சிகள் காட்டினாலும், ஸ்க்ரீன் என்னது, படம் ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் ஏக்க ரூபத்தில் ஸ்க்ரீன் வெள்ளையாதான் இருக்கு. ஆனால் நம்ம பார்க்குற பார்வையில் தான் என்ன தெரியுது, கலர் கலராக ஸ்க்ரீனில் வந்து எல்லாம் நடக்குது. ஆனால் வாஸ்தவத்தில் ஸ்க்ரீன் எந்த கலரும் மாறவே இல்லை, ஒயிட் கலரில் நிர்விகாரமாக தன் நிலையில் தான் அப்படியே இருக்கு. இதே மாதிரி பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சுதகா. அச்சுதகன்னு என்ன அர்த்தம், மாயையோடு சேர்ந்த பிறகு கூட, இந்த ஜீவ ஜெகத்தோட கல்பனை நடந்த பிறகு கூட, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்தாலும் கூட அவர் தன் நிலையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை, சச்சிதானந்தமா இருக்கின்றார். ந சுதி. சுதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நழுவுதல்னு அர்த்தம். அந்த நழுவுதல் இல்லாமல் இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேர், அச்சுதா. அச்சுதா எனமஹா. ஆச்சமனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாமமே அச்சுதா எனமஹா. தன்னிலையிலிருந்து நழுவாதவர் எங்க இருக்கார், உள்ளேயே நமக்குள்ளாரி இருக்கார். எப்படி இருக்கார், நானா இருக்கார். என்னைக்காவது நான் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மாறவே இல்லை. ரஜோகுணம் தமோகுணம் சத்தோகுணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிரகங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு.
கிரகங்கள் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாகிட்டே இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கும்போது என்னோட பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் ஆகிட்டே இருக்குது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்த பர்சனாலிட்டி, மனசு, புத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஸிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு ஆகிற மாதிரி ஒரு இது பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் உள்ளுக்குள்ளே இருக்க நான் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு. அது தட்சிணாயன காலமாக இருக்கட்டும், உத்தராயணமாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், ஜாக்கிரதமாக இருக்கட்டும், சொப்பனமாக இருக்கட்டும், சுஷுப்தியாக இருக்கட்டும், பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தன் நிலையிலேருந்து மாறாத ஒரே ஒரு அம்சம் என்கிட்ட இருக்கிறது எது அப்படின்னா அந்த நான் மட்டும் நழுவுறதே இல்லை. இந்த நானா யார் இருக்கா? அச்சுதன், அவர்தான் பகவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்க வேண்டும். அச்சுதா இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்? இந்த அச்சுதன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாமங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் என்ன ஆரம்பிக்குது? விருஷாகபிஹி அப்படின்னு 101வது நாமம் விருஷாகபிஹி அப்படின்னு ஆரம்பிக்குது. விருஷாகபினா என்னது? பாஷ்யம் சொல்றார். விருஷானாம் வருஷானாம் வர்ஷனாத் வர்ஷனாத் சர்வகாமானாம் தர்மோ விருஷா கமா போட்டுக்கணும். வருஷனாத், வருஷனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மலை மாதிரி எப்படி பெய்யறதுனால. எதை பெய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காமானாம் வருஷனாத், காமங்களை எல்லாம் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை மேகம் மாதிரி வருஷிக்கிறதுனால. தர்மத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விருஷகான்னு பேர். தர்மத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விருஷகான்னு பேர். தர்மத்துக்கு பேர். நிர்விகல்ப சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்மமேக சமாதின்னு பேர், ஒரு பேர் இருக்கு. தர்மமேக சமாதின்னு யோக சாஸ்திரம் படித்தவங்களுக்குலாம் சொல்லியிருக்க ஆரம்பத்தை தர்மமேக சமாதி அப்படின்னு. அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தர்மத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா மலை மேகம் மாதிரி மேகம். அந்த தர்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தர்மத்தோட எல்லாத்தையும் பண்ணும்போது ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது? வருஷிக்குதான். வச்சுக்கோ நம்ம பண்ணுற தர்மத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறோம். அதனால தர்மத்துக்கு பேர் விருஷகா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காத்து தோயாத்து பூமிம் அபாத்து இதி விஷா கபிர் வராக. கபின்னு ஒரு சப்தம் இருக்கு. கபின்னு என்ன அர்த்தம்? விஷா கபி. அந்த கபின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா காத்து அப்படின்னா தோயாத்துன்னு அர்த்தம், தண்ணின்னு அர்த்தம், ஜலம். பிரளய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பூமி மாதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி பிரளய காலத்தில் வந்து ஜலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி போய் கிடந்துச்சு. அபாத்து மூழ்கி இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கபிர் வராக, அதை வந்து பார்த்தீங்கன்னா மேல் கொண்டு வந்ததுனால அந்த வராகத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் எடுத்து பகவான் என்ன பண்ணார்? அந்த பூமியை பிரளய காலத்தில் இருந்த மூழ்கி இருந்த பூமியை மேலே கொண்டுட்டு வந்தார். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கபிர் வராகன்னு பேர். கபிர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விருஷா கபிஹி இருக்குல்ல, கபின்றது வராகத்தை குறிக்கிறது. விருஷரூபத்துவாத் கபிரூபத்துவாத் ச விருஷா கபி. அவர் தர்மரூபமாக இருக்கார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராக ரூபமாக இருக்கார். இந்த ரெண்டுத்தினாலையும் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா விருஷா கபிஹி அப்படின்னு பேர். விருஷா கபினா தர்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய வராகம். தர்ம ரூபத்தில் இருக்கிற வராகம். தர்ம ரூபத்தில் இருக்கிறது. தர்மம்னா என்ன அர்த்தம் சுவாமின்னா நிறைய இருக்கு. தாரணாத் தர்மகன்னு ஒரு சப்தம் இருக்கு. லட்சணம் சொல்லும் போதே தாங்கிறதுனால தர்மமா. நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, நம்ம சொல்றோமே நம்மளாம் ஏன் எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னா தர்மத்தினால தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம பண்ண புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம். அதுதான் இந்த ஜெகத் எதனால நிற்கிது? தர்மத்தினால் நிற்கிது. இந்த ஜெகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் தாங்குறான்னா வராகமூர்த்தியாக இருந்துட்டு பகவான் தாங்குறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாரணாத் தர்மகன் கூட எடுத்துக்கலாம். அப்போ விருஷா கபிஹி அப்படின்னா தர்ம ரூபமாக இருக்கக்கூடிய வராகமூர்த்தின்னு கூட நம்ம இதை அர்த்தம் எடுக்கலாம். தர்மமாகவும் வராகமூர்த்தியாகவும் இருக்கின்ற பகவான் விருஷா கபிஹி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி பருவத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். கபிர் வராகஹ தெளிவாக சொல்லிட்டார். கபிர் வராகஹ. கபிர்ன்ற சப்தம் கபிஹி அப்படின்ற சப்தம் எதை குறிக்கிறது? வராகத்தை குறிக்கிறது. சிரேஷ்டஸ்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தது அப்படின்ற, சிரேஷ்டமானது சிறந்தது அப்படின்ற அர்த்தத்தையும் அந்த கபின்ற சப்தம் குறிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வராக அர்த்தத்தை எடுத்துங்க. சிறந்த வராகம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அது மட்டும் இல்ல, தர்மஸ்ச விஷ உச்சியதே. விஷன்ற சப்தத்துக்கு எதை குறிக்கிறது? தர்மத்தை குறிக்கிறது. அப்ப கபீனா வராகம், விஷன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா தர்மம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து விஷா கபிகின்னு அர்த்தம் பண்றது. தஸ்மாத் விஷா கபிம் பிராக காஷ்யபோ மாம் பிரஜாபதி. காஷ்யப பிரஜாபதி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்யப்பர் இருக்கார்ல, அந்த காஷ்யப பிரஜாபதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷாப் கபிகி அப்படின்னு என்னை கூப்பிட்டார், என்னை கூறினார். பகவானை வந்து நம்ம காஷ்யப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு பகவானே தன்னோட வாயிலிருந்து இந்த விஷயத்த சொல்கிறார். அடிச்சா இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 102வது நாமம் முக்கியமானது வருது, அமேயாத்மா. நம்ம 2-3 சப்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். என்ன சப்தங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 19வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரமேயோன்னு ஒரு சப்தம் 19வது ஸ்லோகத்தில். அப்புறம் 20வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஹியகன்னு ஒரு சப்தம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்தம் வருது அமேயாத்மா அப்படின்னு. மேயம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம்னு அர்த்தம். மேயம். மானம் அப்படின்னா மெஷர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மானம் அப்படின்னு பேர். மேயம் மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஒரு அரிசி இருக்குது, அரிசி எவ்வளோங்க அப்படின்னா ஒரு சிப்பம் 25 kgs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பம்னு சொல்லுவாங்க. 25. அப்போ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா மேய வஸ்துவாக இருக்குது. நம்ம சொல்கிறோம் லிட்டர் வந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர், பால் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர், எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் இவ்வளோ தூரம், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர், மைல், இது மாதிரி தூரத்தை வஸ்துக்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணுற வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் பேர் மேய வஸ்துக்கள் அப்படின்னு பேர். மெஷர் பண்ணுறதெல்லாம் மானம் அப்படின்னு பேர். ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாத ஒரு வஸ்து இங்கே இருக்குது அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் தான், அந்த பிரம்மம் தான் மெஷர் பண்ண முடியாதது. அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அமேயாத்மா அப்படின்னு பேர். அமேயாத்மானா மெஷர் பண்ண முடியாத சுரூபத்தை உடையது அமேயாத்மா. மெஷர் பண்ண முடியாது, இன்னது அப்படின்னு மெஷர் பண்ண முடியாது. அதனால தான் பாஷிகார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இயான் இதி மாத்தும், இதுதான் என்று இவ்வாறு தான் என்று ஆப்ஜெக்ட் பண்ணி அதை என்ன பண்ண முடியாது. மாத்தும் பரிச்சேத்தும் ந சக்தியதக, இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் என்ன பண்ண முடியாது நம்மளால. இயான் இதி, இயான் இதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய ஆத்மா இவ்வளவு தான் அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதான். 0.4 கிராம் இருக்கான் உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அந்த இவனுங்க இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.4 கிராம் வந்து 004 கிராம் 004 கிராம் எப்படி மெஷர் பண்ணான்னு தெரில. இப்படி ஒரு வீடியோவை போட்டு வச்சுருக்கேன். நானும் ஒரு இன்ட்ரெஸ்டாக சரி ஏதோ நல்ல சயின்ஸ் இது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பானுங்கன்னு போய் பார்த்தா ஒரு இதான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியும் ஆத்மா. ஏன்னு கேட்டால் நிர்குண நிராகாரம். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவயவங்கள் இல்லை, ஃபார்ம் இல்லை. அப்போ எப்படி மெஷர் பண்ணுறது நீங்கள்? அப்போ அதனால தான் தெளிவாக சொல்கிறார் இயானிதி, இவ்வளவு தான் என்று. மாத்தும், மாத்தும்னா மெஷர் பண்ணுறதுக்கு, பரிச்சேத்தும், மாத்தும்னா பரிச்சேத்தும் லிமிட் பண்ணுறதுக்கு. இவ்வளவுதான் இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியாதது எதுவோ ந சக்யத ஆத்மா, எவருடைய சொரூபம் இவ்வளவுதான் என்று மெஷர் பண்ண முடியாதோ, எஸ்ய எவருக்கு அது மாதிரி சொரூபம் இருக்கோ அந்த பரமாத்மாவுக்கு பேர் அமேயாத்மா. இந்த சப்தங்கள் எதுக்காக சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பிரமேயம், அக்ராஹியம், அதே மாதிரி வந்து அமேயாத்மா, இந்த சப்தங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றதை தடுக்கிறதுக்காகத்தான் இது சொல்லப்படுது. நம்மளோட எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மாவை பார்த்தேன் ரமணாசிரமத்துக்கு. அது மாதிரி ரொம்ப நல்ல அம்மா. அப்பப்போ என்னை வந்து பார்ப்பாங்க, எனக்கு நல்லா பேசுவாங்க. சாமி எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு சாமி அப்படி. நாங்கள் ரொம்ப நல்லதுமா, என்ன கண்டினியூ பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ரமணாசிரமத்தில் வந்து பார்த்தீங்க இருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சொன்னது நிறைய விஷயங்கள் புரியலை. நான் அப்படின்றத பகவான் சொல்கிறேன். இந்த நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் பண்ண முடியுமா சுவாமி? ட்ரை பண்ணி பாருங்க.
பரமஹம்ச ஆனந்தான்ற இந்த தேகத்தை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வெயிட் லாஸ் ஆகிருக்கு, வெயிட்டை வந்து கெயின் ஆகிருக்கு, நான் வெள்ளையாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், முகம் இப்போ கருப்பாக போயிருக்கு, வெயில் அதிகமாகிடுச்சு, அப்படிலாம் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். இந்த நானை பற்றி சொல்லுங்களேன் சுவாமி, கொஞ்சோண்டு நானை பற்றி சொல்லுங்க சுவாமி, எதையாவது ஒரு கமெண்ட் கொடுங்களேன் சாமி, நானை பற்றி ஏதாவது கமெண்ட் கொடுக்க முடியுமா? இது இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா? முடியாது. நானுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும், நாம ரூப குணங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானை மெஷர் பண்ண முடியல, இவ்வளவுதான் அப்படின்னு. என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா யாருமே புரிஞ்சிக்க முடியாது. உண்மை இல்லையே, நானு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே கேட்காதீங்க இனிமேல், ஐயோ என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, புரிஞ்சிக்க முடியாது நானு. அப்போ எதை புரிஞ்சிக்க முடியும்? வெளியில் இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். இந்த நானை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எதுக்காக சுவாமி இந்த லட்சணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கி போகுதோ, அப்போ மெஷர் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேய வஸ்துக்களாக எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் ஆத்மா இல்லை, ஆத்மா இல்லை. என்ன வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாதுன்னு அடங்கி 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 மெஷர் பண்ணுறது எல்லாத்தையும் எந்த சமயத்தில் நீங்கள் 100% நிப்பாட்டுறீங்களோ அங்கே வந்து ஆத்மா மட்டும்தான் தன்னோட சுய மகிமையில, சொந்த மகிமையில அது மட்டும் இருக்கும். அப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெடிடேட் பண்ணாதீங்க, ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எந்த ஒரு இதுவும் உண்டாகாது. அதனால தான் யஜ்ஞானம் ஜபயஜ்ஞோஸ்மின்னு வச்சுருக்காரு. ஜபம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா யாராவது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் நம்ம ஆன்சரே பண்ணுறதில்ல. ஃபோனே அதுக்கு மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காயப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க சுவாமி எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லா தெரியும், 2 நாள் கழிச்சு, 2 நாள் மறுநாளே அது வராது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறியப்படுறதா இருக்குல்ல, இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு நீங்கள் அறியறீங்கல்ல, அது மறுநாள் இருக்கிறதும் இல்லைல்ல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அதை அறிபவன் எவன் இருக்கானோ அவன் அப்படியே தானே இருக்கான், ஒரே ஃபார்மில் தானே இருக்கான். எல்லா காலத்திலையும் பிறந்ததுலேருந்து அந்த அறிகின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தானே இருக்கான். அறிகின்ற விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாம் நான் இங்கே போனேன், அங்கே போனேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட் மேலேயே புத்தி இருக்கு. சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டினா, இதை மெஷர் பண்ணவே முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது, அறியவே முடியாது. அப்போ என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அதுவா இருக்கிறது தான் முடிய அதை அறியறதுன்ற முயற்சி தப்பான முயற்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அமேயாத்மா அப்படின்னு. இதுக்கப்புறம் 103வது நாமம் அதுலேயே இருக்கு. நான் வந்து அந்த நம்பர் போடாமல் விட்டுருக்கேன், நீங்கள் 103ன்னு போட்டு எழுதிக்கங்க. என்ன இது நாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வயோக வினிஸ்ருதா. 103வது நாமம் விட்டு போயிருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. 103 சர்வயோக வினிஸ்ருதா அப்படின்னு பேர். சர்வயோக வினிஸ்ருத்தன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து யோகங்களிலிருந்தும். யோகம்னா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் பார்த்துருக்கோம். யோகத்துக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இணைதல்னு அர்த்தம், இஜிர் யோகே இணைதல்னு அர்த்தம். அப்போ எல்லா விதமான யோகங்களிலிருந்தும் எதுலெல்லாம் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் சேர்ந்து இருக்கோமோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வினிஸ்ருதக அப்படின்னா விடுபட்டவர்னு அர்த்தம். எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு இருக்கோ, நம்மளாம் எதில் இணைஞ்சிருக்கோம்? நாம ரூப குணங்கள், வேற எதுவும் இல்லை. இந்த நாம ரூப குணங்களோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கோம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாம ரூப குணங்களோட இணையாம இருக்கார், அதுல இருந்து சுதந்திரமா இருக்கார். அதனால அவருக்கு பேரு சர்வ யோக. அனைத்து விதமான சேர்க்கைகள்ல இருந்தும் வினிஸ்ருதகன்றதுக்கு அர்த்தம் விடுபட்டவரா இருக்கார், வெளியேறியவரா இருக்கார் அப்படின்னு ஒரு மீனிங். அதுபோல யுஜிர் யோகையில வந்து பார்த்தீங்கன்னா 2வது யோகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யுஜ் சமாதவ் அப்படின்ற 2வது தாத்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது தாத்தை வச்சு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான யோகங்களாலும் சமாதிகளாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? 6 சவிகல்ப சமாதி சொல்கிறோம், அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி சொல்கிறோம். இந்த சமாதிகளால் வந்து பார்த்தீங்கன்னா வினிஸ்ருதகன்றதுக்கு அர்த்தம் வெளிப்பட்டவர் அப்படின்னா. வினிஸ்ருதகனா சமாதியிலிருந்து வெளிப்பட்டவர். ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் சொல்கிறோம்ல.
அப்போ வந்து நிர்விகல்ப சமாதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதி அபியாசத்தோட உச்சமாக இருக்க நிர்விகல்ப சமாதி, அந்த சமாதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டவர். அந்த சமாதியில தான் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த ரூபமா அவர் வெளிப்படுகின்றார், சச்சிதானந்தமா. அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வயோக வினிஸ்ருதா. எல்லா யோகங்களும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மாவை அறியறதுக்காக தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வயோக வினிஸ்ருதகன்னு பாஷிக்காரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். சர்வ சம்பந்த வினிர்கதா. ஒரு முதல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, சர்வ சம்பந்த வினிர்கதக. இருக்கிற சம்பந்தம்லாம் இருக்குல்ல, இந்த எல்லா சம்பந்தத்திலிருந்தும் நானுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேகத்துக்கு தான் என்னோட சம்பந்தம் இருக்கு. என்னோட அப்பா இந்த தேகத்தை கொடுத்தாங்க, என்னோட அம்மா வயிற்றிலிருந்து நான் பிறந்தேன், என்னோட சகோதரன் சகோதரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், உறவுகள் எல்லாமே இந்த தேகத்தை சுற்றி தான் சம்பந்தங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சம்பந்தமும் இல்லை சுவாமி. ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானிடத்துல இல்லவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வயோக வினிஸ்ருதா அப்படின்னு அவருக்கு பேர். அதுக்கு அடுத்தது ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அசங்கோயம் புருஷா. இந்த ஆத்மா எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியார் சொல்றாரு, அசங்கோயம் புருஷா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமே இல்லாதவராக இருக்கார். சம்பந்தமே இல்லையா, சங்கமே இல்லையா, யாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாதவரா இந்த பகவான் இருக்கார். அசங்கோயம் புருஷா. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அசங்கா. அசங்ககன என்ன அர்த்தம், சம்பந்த வரிஜிதாக. எந்த சம்பந்தமும் பகவானுக்கு இல்லை, உள்ள இருக்க நானுக்கு. நாங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மோகத்தில் மாட்டிக்காதீங்க. தேகத்துக்கு தான் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, சில்ட்ரன்ஸு, அப்பா அம்மா எல்லாம். இந்த ஆத்மா திருஷ்டியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் பிள்ளையும் ஆத்மாவா தான் இருக்கேன். இதுதான் நம்ம கொண்டு வரணும். நம்ம கொண்டுட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோகம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த தேகம் இருக்கே, என்னோட புள்ள தேகம் இருக்கே, என்னோட புள்ள தேகத்திலையும் நான் தான் இருக்கேன். இந்த என்னுடைய தேகம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இதுலேயும் நான் தான் இருக்கேன். இந்த பூனைக்குட்டியிலையும் என்னுடைய பூனைக்குட்டியிலையும் நான் தான் இருக்கேன். என்னோட நாய்க்குட்டியிலையும் நான் தான் இருக்கேன். என் பேர குழந்தையிலையும் நான் தான் இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் ரூபத்திலையும் நான் தான் இருக்கேன். உள்ளுக்குள்ளார இருக்கிற நான். ஆனால் நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லாமல் நான் இருக்கேன். அப்போ தேகாபிமானத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம்பந்தம் எல்லாம் வந்துடுது. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி சாமி எங்களால் முடியும் அப்படின்னு கிரகஸ்தனாகவே இருந்து புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாது, அதுதான் நம்மளுடைய சொரூபம். அதனால அசங்கோயம் புருஷக, உள்ளே இருக்கிற நான் அசங்கம், அசங்கமாக இருக்கிறது, சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதேஹே. இந்த விதமாக ஸ்ருதி சொல்லுது. பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா 13-14 பக்கத்தில் வேணால் போட்டுங்க, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் இருக்கிற சும்மா அங்கங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், சர்வேந்திரிய குணாபாசம். இந்த எல்லா இந்திரியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டு யார் அறியறா, இந்த நான் தானே அறியுது. எனக்கு கண்ணு கொஞ்சம் நேற்று மாம்பழம் சாப்பிட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது. 2 நாளுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுது. அப்போ கண்ணை யார் பார்க்குறா, கண்ணுக்கு கண்ணாக இருந்துக்கிட்டு நான் பார்க்குறேன். காது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சுங்க காது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நாளாக காது கேட்காம இருந்து ஒரு காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காது கேட்க ஆரம்பிச்சு, 2 காதும் இப்போ கேட்குது. யார் அறிகிறா, காதுக்கு காதாக இருந்துக்கிட்டு நான் காதை அறிகின்றேன். மூக்குக்கு மூக்காக இருந்து மூக்கை அறிகின்றேன். நாக்குக்கு நாக்காக இருந்து நாக்கை அறிகின்றேன். அப்போ என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், பிரகாசிக்கின்றவன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வேந்திரிய குணாபாசம், எல்லா இந்திரியங்களையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குணங்களையும் என்ன பண்ணுற அறிகின்றேன். கூட சர்வ இந்திரிய விவர்ஜிதம். இந்த நானுக்கு ஏதாவது இந்திரியங்கள் இருக்கா சாமி? இல்லை. இந்த நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறியக்கூடியதா இந்த தேகத்துக்குள்ளாரியே நான் இருக்கேன். அப்போ இந்திரியங்களுக்கு எந்த சம்பந்தமும் என்ன இல்லை, அசங்கமாக உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு இதுலேயும் நான் ஒட்டுறதே இல்லை உள்ள. அதே நேரத்தில் அசக்தம், அதாவது அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அசக்தம்னு பேர். அசங்கம் அசக்தம்.
எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. அதே நேரத்தில் சர்வபிருக் சைவ எல்லாத்தையும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிறது. இந்த நான்ற கான்சியஸ்னஸுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. இந்த மொத்த ஜெகத்து எங்க இருக்கு? கான்சியஸ்னஸ் போச்சுன்னா இருக்குமா? இந்த உலகம் இருக்குன்னு நீங்க எப்ப சொல்றீங்க? இந்த தேகம் இருக்குன்னு நம்ம எப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான்ற கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் தான். அப்ப நான் சொல்றேன், இந்த நான்ற கான்சியஸ்னஸ் தான் இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியவே வந்து பாத்தீங்கன்னா தாங்கக்கூடியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் பெர்சன் இல்லைன்னா செகண்ட் தேர்ட் பெர்சன்லாம் இருக்க முடியாது. அப்ப இந்த ஜெகத் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யார் இருக்கணும்? நான் இருக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் நான் தாங்குறேன், ஸ்கிரீன் மாதிரி, சினிமா ஸ்கிரீன் மாதிரி. ஆனா அந்த எந்த ஜெகத்தோடையும் எனக்கு என்ன இல்லை, ஒரு ஒட்டு உறவு கூட இல்லை. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொச்சமா இருக்கேன், அசக்தம் சர்வபிருச்சைவ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு. ஏன் சுவாமி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குணம்ப்பா. இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணமா இருக்கு. அப்ப நிர்குண நிராகாரமா இருக்கிறதுனால இதோட எந்த டச்சும் எதுக்குமே உண்டாகிறது இல்லை, குணமே இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு குணம் இருந்துச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் எப்படியாவது கிரியேட் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தமும் உண்டாகிறது இல்லை. நிர்குணம் குணபோக்திருச்ச. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணங்களை எல்லாத்தையும் போகம் செய்வது, பார்ப்பது எது அப்படின்னா இந்த நான் தான். எனக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, இப்போ நான் உங்களுக்கு வந்தோடனே சொல்கிறேன்ல, 4 நாள் நான் பார்த்துட்டு இருக்கேன், என் குணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக மாறிட்டு இருக்கு. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பித்த நாடி அதிகமாக வேலை செய்கிறார். அப்போ ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாகிட்டு. அப்போ ரஜோகுணத்தை நான் அறிகிறேன்ல, நல்ல மனசு வந்து சாத்விகமாக. ஐயோ நேற்று இந்த பௌர்ணமிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சாத்விகமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் பௌர்ணமிக்கு வந்து நல்ல சத்துவகுணம் இருந்துச்சுன்னு குணத்தை அறிகிறேன்னா, நல்ல தூக்கம் வருது. கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் முன்னாடி எனக்கு ஒரு தோணுச்சு, லீவ் போட்டு தூங்கிடலாமா அப்படின்னு தோணுச்சு. இப்போ தோணுச்சு 2:55 வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டுடலாமான்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ குணம். அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட காரியங்கள் பாடியில் நடந்துக்கிட்டு இருக்கிற, இந்திரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்க இந்த குணத்தோட விசேஷத்தை எல்லாத்தையும் யார் அறிகிறா? நான் அறிகிறேன். குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிபவனா நான் இருக்கேன். ஆனால் குணத்தோட எனக்கு எந்த புண்ணாக்கு சம்பந்தமும் மண்ணாங்கட்டி சம்பந்தமும் கொஞ்சம் கூட இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நானுக்கு தான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசங்ககான்னு பேர். இந்த அசங்கத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் உள்ள யாரா இருக்கார்? நானா இருக்கார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா சர்வயோக வினிஸ்ருத. சர்வயோகம்னு என்ன அர்த்தம்? இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி இதெல்லாம் இணைஞ்சு இருக்குல்ல, இந்த இணைஞ்சு நமக்கு இருக்கு. ஆனா சுத்த ஆத்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல எந்த சம்பந்தமும் இல்லை. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? இதோடெல்லாம் சம்பந்தப்பட்டு சுகியா துக்கியா இருக்கு. ஆனா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இதோட எந்த சம்பந்தமும் இல்லாம பிரகாசிக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வயோக வினிஸ்ருதக முதல் மீனிங். இது. 2வது மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா யுஜிர் யோக சொன்னதுக்கு பிறகு யுஜ் சமாத அர்த்தம். சமாதி பண்றதுல அப்படின்ற அர்த்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானா சாஸ்திரோக்த யோகாத் அபகதத்வாத் வா. ஆச்சாரிய சொல்லிட்டார், நானாவிதமான சாஸ்திரங்கள் கீதையிலேயே இருக்குல்ல, கீதையிலேயே 6வது சாப்டர் ஃபுல்லா யோகம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8வது சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம், அங்கேயும் யோகம் தான். அதுக்கப்புறம் 18வது சாப்டர்ல படிக்க போறோம், அங்கேயும் யோகம் தான். எங்கெங்கெல்லாம் சாஸ்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் படிக்கிறோம், எல்லா சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்ட நானா சாஸ்திர பலவிதமான சாஸ்திரங்கள்ல இருந்து சொல்லப்பட்ட யோகாத் யோகத்திலிருந்து, அபகதத்துவாத் அப்படின்னா அறியக்கூடியவரா இருப்பதால் பகவானுக்கு பேர் என்ன பேருனா சர்வயோக வினிஸ்ருதகான்னு பேர். அப்ப எல்லாத்தோட யோகத்திலிருந்தும் அறியக்கூடியவர். அது ஞான யோகமா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பக்தி யோகமா இருக்கட்டும், இல்லை அஷ்டாங்க யோகமா இருக்கட்டும், இதோட டார்கெட் எது அப்படின்னா அந்த பகவான் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதியில் அவர் அறியப்படுறதா இருக்கிறதுனால அவருக்கு பேரு சர்வ யோக வினிஸ்ருதகா அப்படின்னு பேர். இதோட இந்த ஸ்லோகமானது வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையுது. 24வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆச்சு. நாமத்தை படிச்சுவோம். ஓம் அஜாய நமஹ, ஓம் சர்வேஸ்வராய நமஹ, ஓம் சித்தாய நமஹ, ஓம் சித்தயே நமஹ, ஓம் சர்வாதயே நமஹ,
ஓம் அச்சுதாய நமக. ஓம் விஷாகபயே நமக. ஓம் அமேயாத்மனே நமக. ஓம் சர்வயோக வினிஸ்ருதாய நமக. இதில் முக்கியமானது 2 நாமம் வந்து பார்த்தீங்கன்னா அஜாய, அப்புறம் சித்தாய, அச்சுதாய, அதுக்கப்புறம் அமேயாத்மனி. இந்த 4 நாமங்கள் 5 நாமங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற கல்பனையை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுறோம். நான் பிறப்பில்லாதவன் அஜாய, பகவான் பிறப்பில்லாதவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சித்தாய, அவர் சித்த வஸ்துவாக இருக்கார். அவரை எங்கே தேடி போய் அடைய வேணாம். வைகுண்டம் அதெல்லாம் போய் அடையணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்லுது என்னன்னா அச்சுதாய நமக. எந்த காலத்திலையும் எனக்கு எந்த நஷ்டமும் உண்டாக போகிறத நான் அச்சுத்தனாக இருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமேயாத்மா, என்னை மெஷர் பண்ணவே முடியாது. எதுக்காக நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை ஆத்மாவா அறியறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனா அறியறது தான் வாஸ்தவத்தில் ஞானம். அப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெளியில் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவர் எனக்குள்ளார நானாக இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். 25வது ஸ்லோகத்தோட ஆர்டரில் 12வது ஸ்லோகம். வசுர் வசுமனா சத்யஹ. வசுர் வசுமனா சத்யஹ. சமாத்மா சம்மிதः சமஹ. சமாத்மா சம்மிதः சமஹ. அமோக அமோக புண்டரீகாக்ஷோ. அமோக புண்டரீகாக்ஷோ. விருஷகர்மா விருஷாகிருதிஹ. விருஷகர்மா விருஷாகிருதிஹ. வசுர் வசுமனா சத்யஹ. சமாத்மா சம்மிதः சமஹ. அமோக புண்டரீகாக்ஷோ. விருஷகர்மா விருஷாகிருதிஹ. வசுர் முதல் நாம வந்து பார்த்தீங்கன்னா வசு. வசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வச ஆச்சாதனேன்னு ஒரு தாத்து இருக்கு. வாசம் பண்ணுறதுன்னு அர்த்தம். வசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் வாசம் பண்ணுறார். நான் திரும்பவும் அதான் சொல்லிட்டு பாருங்க, எவ்வளோ க்ளோஸாக மீனிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. போன இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அஜக, அதுக்கப்புறம் வந்து சித்த வஸ்துவாக இருக்கார், அடையப்பட்டதாக இருக்கார் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாக் இது நம்ம வேற என்ன சொல்லிச்சு, அமேயாத்மான்னு சொல்லிச்சு. இதெல்லாம் முக்கியமானது. இப்போ இங்கேயும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் பகவான் எங்கப்பா இருக்கார், நான் தேடி தேடி அலையாதீங்கப்பா. பகவானை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தேடி அலையாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வாசம் பண்ணுற இடமே ஒவ்வொருத்தரோட தேகம், ஹிருதயம் தான். நான் சொன்னல பிரம்மபுரம் சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுரம் இது பகவான் வாசம் பண்ணுற இடம், இது இந்த ஹிருதயம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வசுகு அப்படின்னா என்ன அர்த்தம், சர்வ ஜீவராசிகள்லையும் வாசம் பண்ணுறதுனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசுகு அப்படின்னு பேர். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசுன்றது வெல்த்தையும் குறிக்கும். வெல்த்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசு அப்படின்னு பேர். அஷ்ட வசுக்கள்லாம் சொல்கிறோம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா வெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். சர்வநாம ரூபங்களாக அவர் தான் இருக்கார், வசுவாக இருக்கார். 2 அர்த்தம் எடுத்துங்க. இது அப்புறம் வசுமனான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வசுமனான்றதுக்கு அர்த்தம், வசுன்ற சப்தம் வந்து சிரேஷ்டன்னு அர்த்தம் வந்துடும். ரொம்ப சிரேஷ்டமானது, சிறந்தது, பெஸ்ட் அப்படின்னு. மனான்றது வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான். ரொம்ப பெஸ்டான மனசு யாருக்கு இருக்கோ, ரொம்ப சிரேஷ்டமான மனசு யாருக்கு இருக்கோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசுமனான பேர். பகவான் தான் பெஸ்ட் மனசு. ஏன்னா சர்வ மனசாவும் அவர் தானே இருக்கார். சர்வ புத்தியா சர்வ மனசா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசுமனா அப்படின்னு பேர். சத்தியக அப்படின்னு என்ன அர்த்தம், சத்தியமா இருக்க. பாரமார்த்திக சத்தியம் அவர் தான், அப்சல்யூட் ரியாலிட்டியும் அவர் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபகாரிக சத்தியம்னு சொல்கிறோம். பஞ்சபூத்தங்களுக்கு பேர் சத்தியம்னு பேர். சத்தியம் சொல்லப்போகிற பாஷையில் வந்துடுது, சத்தியம்னு பேர். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வியாபகாரிக சத்தியமாகவும் அவர் தான் இருக்கார், பாரமார்த்திக சத்தியமாகவும் அவர் தான் இருக்கார். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமாத்மானு அடுத்த நாமம் இருக்கு. சமாத்மானா வந்து பார்த்தீங்கன்னா சமம் சர்வேஷு பூத்தேஷு. எல்லா ஜீவராசிகளையும் பகவான் எப்படி இருக்காருன்னா நான் 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 இருக்கார். ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? நான்ல ஒன்றும் இல்லை. நாய்க்கும் பன்னிக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா? இருக்காது. பட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா? இருக்காது. எல்லா ஜீவராசிகள், தேவனுக்கும் அரக்கனுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா? இருக்காது. எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் எப்படி இருக்கார்? சமமா இருக்கார். அதனால அவருக்கு பேர் சமாத்மான்னு பேர். அதுக்கப்புறம் அசம்மிதா, இதையும் நோட் பண்ணிங்க.
போன ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமேயாத்மான்னு நம்ம பார்த்தோமே, அந்த அமேயாத்மாவோட இன்னொரு ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்மிதா அப்படின்னு பேர். மிதம் அப்படின்னாவே மெஷர்மெண்ட்டுன்னு அர்த்தம். அளவிடப்படாதவர். அசம்மிதகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அளவிட முடியாதவர், அளவிடப்படாதவர். அவரை மெஷர் பண்ணவே முடியல, யாராலையும் தோத்து போயிட்டாங்க. வேதமே வந்து பார்த்தீங்கன்னா பகவானை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி வேத வாக்கெல்லாம் யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராபிய மனசாசக. அவரை வந்து ரெண்டு இருக்கு ஆச்சாரிய சொல்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசம்மிதக சம்மிதக ரெண்டு நாமம் இருக்கு. ஆனால் நம்ம இங்கே என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தின நாமம் இருக்குல்ல சமாத்மா சம்மிதகன் இருக்குல்ல, அதை எடுக்கும்போது என்ன பண்ணணும், சமாத்மா அந்த தீர்க்கத்தை வந்து என்ன பண்ணணும், சமாத்மான்னு சொல்லி அதில் வந்து ஆக்காரத்தை எடுத்து இங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா அசம்மிதகன் ஆகிடும். அப்போ முந்தின நாமத்தில் இருக்கிறத ஒரு ஆக்காரத்தை எடுத்து இங்கே போட்டிங்கன்னா அசம்மிதக அப்படின்னா என்ன அர்த்தம்? அசம்மிதக தான் கரெக்டான மீனிங். அளவிட முடியாதவர், அளவிடப்படாதவர், மெஷர் பண்ண முடியாதவர். இது வரைக்கும் எந்த கொம்பனும் வேதமே பண்ணவில்லை. நான் சொன்னேன்ல மெஷர் பண்ணாது. அப்போ வேதத்தோட வேத பிராமானியம் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா அப்பிரமேயாத்மா அப்பிரமேயம்ன்ற சப்த இதற்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வேதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் மெஷர் பண்ணப்பட்டதாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுது, நீக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது ஒழிய இந்த ஆத்மாவை சுட்டி காட்டுறதுக்கு வந்து வேதம் உதவாது. அதனால தான் சொன்னேன், வேதத்தை படித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த சாஸ்திரங்கள்லாம் படித்ததுக்கு பிறகு இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், நேர்த்தி தான் பண்ணணும். நேர்த்தியை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் இங்கே சொல்லுது அசம்மிதகன்றதுக்கு அர்த்தம் அளவிட முடியாதவர், அளவிடப்படாதவர் அவருக்கு பேர். அதுக்கப்புறம் சமஹா. சமகான்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துலேயும் சமமாக இருந்ததுனால சமாத்மானு பேர் முதல் நாமம் கொடுத்துருக்கோம். அவர் தன்னிலையில் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே சமமாக இருக்கார், எப்போவுமே தன்னிலையில் சமமாக இருக்கார். அதனால் அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடு இல்லாமல் ஒரே ரூபமாக சச்சிதானந்தமாக எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்கிறதுனால அவருக்கு பேர் சமஹா. அதுக்கப்புறம் அடுத்தது அமோகா. அமோகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணுறோம், ஐயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலை விலை அதிகமாக இருக்கே, இந்த விலை அதிகமாச்சு அந்த விலை அதிகமாச்சுன்னு நீங்கள் என்ன போட்டு வாங்கி என்ன பண்ணினாலும், அல்பமாக பண்ணினாலும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்துதி ஸ்தோத்திரம் பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ரொம்ப கிருத்தஜராக இருக்கிறவர். அல்பமாக இன்னொருத்தர் வீட்டு தோட்டத்திலேருந்து காம்பவுண்ட் வழியாக பூவை பறிச்சுட்டு போய் பகவான்கிட்ட போட்டாலும் கூட பக்தி பாவனையோட அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப பிரியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது பண்ணிட்டாரே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். அந்த கிருத்தஜத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட இருக்குது. அதனால நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அமோக அப்படின்னா வீண் போகாத பலனை கொடுப்பவர், வீண் போகாதவர். அந்த ஆள் வீணான ஆளுங்க, அவர்கிட்ட பண்ணி வேஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பிரயோஜனமே இல்லை. அவருக்கு நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சாமி. நம்ம நிறைய பேரை பார்த்து அது மாதிரி சொல்லுவோம். அதே நேரத்தை வந்து பகவான் எப்படி பண்ணவர் அப்படின்னா ஒரு சின்ன அல்பம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய ஒரு உத்தரணியில் எடுத்து தண்ணி எடுத்து சிவலிங்கத்து மேலே தூக்கி போட்டிங்கன்னா போதும். ஐயோ இவன் என்னடா அது ஒரு சொட்டு தண்ணியை வந்து தலையில் ஊற்றிட்டானே, இதுக்கு என்னாவது கைங்கரியம் இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணுவார், அவர் ஏதாவது ஒரு பலனை கொடுத்துருவார். வீண் போகாதவர் என்ன வார்த்தை பாருங்கன்னா, பகவானுக்கு நம்ம எது பண்ணினாலும் வீண் போகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீண் போகாதவர். அமோக நம்ம சொல்லுவோம்ல அமோக விளைச்சல்ங்க, நம்ம சொல்லுவோம் அமோக விளைச்சல்னா என்ன அர்த்தம், இந்த வருஷம் எப்படி விளைச்சல்லாம் பரவாயில்லையா, ரொம்ப அமோகமாக விளைஞ்சிருக்கு அப்படின்னா வீண் போகாமல் நல்லா கொடுத்துருக்கு அப்படின்னா ஹார்வெஸ்ட் நல்லா ஆயிருக்குன்னா அமோகம் நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புண்டரீகாட்சக. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றது நிறைய நாமங்கள். புண்டரீகாட்சகன்றதுக்கு அர்த்தம் பொதுவாக அர்த்தம் எடுத்தோம்னா என்ன அர்த்தம் எடுப்போம், புண்டரீகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தாமரைக்கு பேர் புண்டரீகம். தாமரை மலர்கள் போன்று அகன்ற கண்களை உடையவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிங்க் கலரான அந்த தாமரையோட கலர் இருக்குல்ல பிங்க்கு, அந்த பிங்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 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 ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கார்னர்லாம் ப்ளூ கலரில் ஷேடோ இருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஆகும். அதோட பேலட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லைட்டு ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷ் இருக்கும், மயில் கண் கலரோட இது இருக்கும். அது மாதிரி கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு இருக்கும். ஃபோட்டோ நல்ல கரெக்டான ஃபோட்டோ வரைஞ்சாங்க அப்படின்னா அது மாதிரி பண்ணியிருப்பாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி கண்களை உடையவர் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை போன்று அகன்ற, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த பிங்க் கலரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷான ஒரு ஷேடில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கணும், மோகினி மாதிரி இருப்பார்ல பகவான், எல்லாத்தையும் மோகப்படுத்திக்கிட்டு. அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சௌந்தரியமாக இருக்கும் பகவானோட கண். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கண்களை உடையவர், இது ஒரு அர்த்தம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புண்டரி காட்சக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதய தாமரையில் வசிப்பவர்னு அர்த்தம். எல்லாத்தோட ஹிருதயத்துக்குள்ளாரையும் வாசம் பண்ணுறவர்னு அர்த்தம். வசுகு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோமோ, எங்கே வாசம் பண்ணுறாருன்னா ஹிருதயத்தில் வாசம் பண்ணுறாரு பகவான். ஹிருதயத்தில் யார் இருக்கா? நான் தானே இங்கே இருக்கேன், அந்த நான் தான். அந்த நானா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் வாசம் பண்ணுறார். அதனால அவருக்கு பேர் புண்டரி காட்சகன்னு பேர். அதுக்கப்புறம் விஷகர்மான்னு பேர். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தர்மஸ்வரூபம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்வரூப்பியாக இருக்கார். தர்மத்தை ரட்சணம் பண்ணுறதுக்காக தான் வரார். அவரோட ஸ்வரூபமே தர்மம். தாரணாத் தர்மஹா. தர்மம்னு என்ன அர்த்தம்? ஏன் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தினால தாங்கப்பட்டதாக இருக்குது. நம்ம அவங்க டியூட்டியை நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, எங்கே கெட்டு போகுது தெரியுங்களா? நான் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டியூட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வஞ்சனை இல்லாமல் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு பண்ணணும். ஹஸ்பண்டு தன்னோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணணும். ஒய்ஃபுக்கு என்ன வேணுமோ அதை சரியாக பண்ணணும். சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணணுமோ அதை அப்பா அம்மாவுக்கு பண்ணணும். இந்த சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இந்த ரோட்டில் இறங்குனா ஒரு மண்ணாங்கட்டி தர்மம் இல்லை. தர்மம் அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படின்னா தர்மம் வந்துருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் வேற, 2 பேருன்னு வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது, நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது, சரியான ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமைஞ்சாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உச்சத்துக்கு போகும், அந்த தர்மம் ஓங்கி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்வரூபம் யார் அப்படின்னா பகவான் தர்மஸ்வரூபமாக இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஷ கர்மா, தர்மரூபமாக இருக்கக்கூடிய கர்மத்தை உடையவர். தர்மரூபம் என்னது? தர்மமாக இருக்கும் அப்படின்னா கர்மம் பண்ணணும். அதான் நான் இருக்கணும்னு சொல்லுவேன். நம்மளாம் நல்லவனாக இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தர்மியான்னு கேட்டிங்கன்னா கருமியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மம் கர்மமாக வெளிப்படும். அந்த தர்ம கர்ம ரூபமாக பகவான் இருக்கின்றார். அதனால தான் விஷ கர்மான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாகிருதி. விஷாகிருத்தினா கிருத்தின்ற சப்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கிருத்தின்றதுக்கு அர்த்தம் என்ன பார்த்துருக்கோம்? ஒன்று சங்கல்பம், இன்னொன்று பிரயத்தனம், இன்னொன்று கர்மம். 3 அர்த்தம் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே திரும்ப அதே அர்த்தத்தை மீனிங் பண்ணுங்க. விஷாகிருதின்றதுக்கு அர்த்தம் விஷானா தர்மம். தர்மத்தில் உண்டாகக்கூடிய சங்கல்பம் பகவான் தான். தர்மத்தில் பண்றதுக்கான உள்ள பிரயத்தனம் அது பகவான் தான். அதே நேரத்தில் தர்ம ரூபமா எந்த கர்மம் பண்றோமோ அதுவும் பகவான் தான். சங்கல்பம், பிரயத்தனம், கர்மம், இந்த 3 தர்மத்தில் இருந்துச்சுன்னா அந்த ரூபமா இருக்கிறவர் பகவான். அதான் விஷாகிருதி அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஒவ்வொரு நாமமா பார்த்துருவோம். பாஷ்யக்கார் சொல்றார் வசுகு. 104வது நாமம் வசுகு. என்ன நாமம்? வசந்தி சர்வபூதானி அத்திர. முதல் லட்சணம் சொல்ற வசந்தி சர்வபூதானி அத்திர. எல்லா ஜீவராசிகளும் பகவான் இடத்துல வாசம் பண்றதுனால. முதல் ஸ்டெப்பு ஸ்கிரீன் எடுத்துங்க. ஸ்கிரீன்ல எல்லா காட்சிகளும் இருக்கு. நம்ம பார்க்குற ஹீரோ, வில்லன், காமெடியன், டைம், ஸ்பேஸ், மேட்டர், அங்க இருக்கிற ஒவ்வொரு நம்ம ஸ்கிரீன்ல பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளும் எங்க இருக்கு? ஸ்கிரீன்ல இருக்கு. எங்க வாசம் பண்ணுது? காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீனுக்கு மேல வாசம் பண்ணுது. அதே மாதிரி இந்த மொத்த என்டையர் சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? பகவானுக்கு மேல. பகவான் யாரு? கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாசம் பண்ணுது. முதல் லட்சணம். 2வது லட்சணம் சொல்றாரு தேஷு அயமபி வசந்தி இதிவா வசுகு. தேஷுனா அந்த ஜீவராசிகள்ல, இந்த உலகத்துல எல்லா கணுலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார்? வாசம் பண்றார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து. தைத்திரியம் சொல்றது. எல்லா ஜீவராசிகளையும் படைத்தார். படைத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவபாவத்தில் அவரே உள்ள புகுந்தார். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிலையும் யார் இருக்கா? பகவான் தான் இருக்கார். என்ன ஒரு அற்புதம் இல்லை? இந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் எங்கெங்க இருக்கும்? ஒவ்வொரு நாமத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவபிரம ஐக்கியத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷன. நான் திரும்ப திரும்ப அந்த சர்வாத்ம பாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 6:28 பகவத்கீதையில இருக்கிறது. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனுஸ்மிருதி ஸ்லோகத்தையும் அதே ஸ்லோகத்தை நான் இன்னைக்கு காலையில யோக சூத்திரத்தை சொல்லியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் தான். ஏன் அப்படின்னா சர்வத்திலையும் ஆத்மாவா யார் இருக்கா? பகவான் இருக்கா. ஸ்கிரீனுக்கு மேல எல்லா காட்சிகளும் இருக்கு. ஹீரோ, வில்லன், காமெடியன் எல்லாம் எல்லா கேரக்டர்லையும் யார் இருக்கா? உள்ளுக்குள்ளார அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ஜீவராசிகள் வாசம் பண்ணுது, ஜீவராசிகள்ல ஸ்கிரீன் வாசம் பண்ணுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் பகவான்ற கான்சியஸ்னஸ்க்குள்ளார வாசம் பண்ணுது. இந்த கான்சியஸ்னஸ் எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் இருக்கு. அப்ப அப்படி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா உள்ளையும் வெளியிலையும் எல்லா இடத்தையும் வியாபிச்சு அவர் தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு வசு. ஆமா, நம்ம சொல்றோம்ல, பின்னாடி படிக்க போறோம். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்திரயம் சர்வபூத்த நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல நாம வரப்போகுது. வாசுதேவன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வபூத்த நிவாசோசி, நீதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களையும் பகவானை நீதான் வாசம் பண்ற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்திரயம், இந்த 3 லோக்கங்கள்லையும் நீதான் வியாபிச்சு எல்லாத்துக்குள்ளாரையும் நீதான் இருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேரு வசு அப்படின்னு பேரு, வசுகு. அது மட்டும் இல்ல, வசூடாம் பாவகஸ்சாஸ்மி இத்யுக்தோவா வசுகு. கீதால வந்து பாத்தீங்கன்னா 10:23 ஸ்லோகத்தை சொல்லுது. அஷ்ட வசுக்களை சொல்றோம். வசுக்கள் எத்தனை பேர்? தேவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வசுக்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, 8 பேர், 8 வசுக்கள். அந்த அஷ்ட வசுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னியா இருக்கின்றேன் அப்படின்னு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அந்த ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன், மேலே சூரியன் வரப்போகுது, உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பிரகாசமாக இருக்கார், சொர்க்கத்தில் சூரியன் பிரகாசமாக இருக்கார். அதே நேரத்தில் அவர் அந்தரிக்ஷத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாயு ரூபத்தில் இருக்கார். அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அக்னின்ற ரூபத்தை எடுத்துக்கிறார். அப்போ சூரியனில் என்னெல்லாம் இருக்குது? பிரகாசம் இருக்குது. சூரியன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வாயு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிற ஸ்தானம், சர்வ பிராணனோட ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் தான். அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கு? ஹீட் இருக்கு, சூடு இருக்கு. இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்கு? இந்த உடம்புல வந்து சூடு இருக்கு, அதான் ரொம்ப ஸ்தூலம். அதுக்கப்புறம் அதோட சூக்ஷ்மம் எது? பிராணன், சுவாசம் போயிட்டு இருக்கு. அதோட சூக்ஷ்மம் எது அப்படின்னா கான்சியஸ்னஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டினா பகவான் இருக்கார். இதை வந்து ஆதி பௌத்திகத்தில் சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்? அக்னி, வாயு, சூரியன். அதே வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தில் சொல்லும்போது என்னென்னா வாக்கு, மனசு, கான்சியஸ்னஸ். சிம்பிள். வாக்கு, மனசு, கான்சியஸ்னஸ். இந்த வாக்கு அக்னி தத்துவம். இந்த லோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவம் இந்த மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா கணு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் எடுத்து பாருங்கள், நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது. எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பிக் பேங் தியரியை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிது, பிளாஸ்ட் ஆச்சு, ஸ்போட்டமாச்சு, ஸ்போட்டவாதம்னு பேர், அதுக்கு பேர். டம்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு தான். வெடிச்ச மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து உள்ளுக்குள்ளார அவ்வளோ அக்னி இருக்குது. இன்னும் பூமியோட சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிட்டுன்னா ஹீட்டு வந்து தாங்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனாவில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான், பெரிய ஹோல் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே ரஷ்யாக்காரன் வந்து ஒரு ஹோல் போட்டு முடிச்சுட்டான், அவனால் ஒரு இதுக்கு மேலே போக முடியல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் உள்ளே போச்சுனாலும் ட்ரில் பண்ணுறதுக்கு மெல்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த அளவு ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. இப்போ நம்ம மேலே இருக்கிற இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அக்னியாவும் வெளியில் வந்து குளிர்ந்து போயும் ஜீவர்கள் வாசம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. வாஸ்தவத்தில் என்னது இது? அக்னி. சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு அக்னி. எல்லா கிரகங்களும் அப்படிதான். அப்போ நிறைய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாசம் பண்ணுறதுக்கான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இல்லை அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இப்போ சொல்கிற பூமி என்னதுன்னு கேட்டிங்கன்னா பூமி அக்னி தத்துவம்.
இந்த பூமியிலேருந்து வந்து உண்டான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவம். நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தான், அக்னியோட சொரூபம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னியாக இருக்கின்றார்னு உபாசனை பண்ண சொல்லுது சாந்தோக்கியத்தில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வசூனாம் பாவகஸ்டாஸ்மி, நான் அஷ்டவசுக்கல்ல அக்னியா இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அடிச்சா அப்ப வசுக்கு அர்த்தம் என்னது? ஆத்மாவா அவர் தான் இருக்கார், அதனால வசுன்னு பேரு. இன்னொன்னு அக்னியா அவர் தான் இருக்கார், அதனால அவருக்கு பேர் வசுன்னு பேர். இதுக்கப்புறம் 105வது நாமம் வசுமனாகா. வசுமனாகனா என்ன அர்த்தம்? 105வது நாமத்துல அப்படின்னா வசுனா சிரேஷ்டம்னு அர்த்தம், மனாகனா மனசுன்னு அர்த்தம். வசுமனானா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் மனசை உடையவர், சிறந்த மனம் படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மனம் யாருக்கு இருக்கு? பெஸ்டான மனம் பகவானுக்கு தான். அது என்னது பார்ப்போம். ஆச்சாரிய சொல்றார் வசு சப்தேன. வசு சப்தம் எப்பவுமே வெல்த்தை குறிக்கிறது. தனவாச்சினா தனத்தை குறிக்கிறது, வெல்த்தை குறிக்கிறது வசு. பகவான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிராண சப்தம் வரும்போது ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சிரேஷ்டத்துவம், ஜேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம் அப்படின்னு உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. பகவான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரேஷ்டமானவர், பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஷ்டமானவர், மூத்தவர் அவர் தான், இந்த உலகத்திலேயே சிறந்தவர் அவர் தான். கூட வந்து நான் இன்னொன்று ஒரு நாமம் நான் அதில் சாந்தோக்கியத்தில் இருக்கிறது வசிஷ்டத்துவம் உடையது. வசிஷ்டத்துவம்னா இந்த மொத்த வெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடது? பகவானோடது. மொத்த வெல்த்தும் பகவானோடது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசுன்ற சப்தம் எதை குறிக்கும் அப்படின்னா வெல்த்தை குறிக்கும். அந்த ஆச்சாரியர் சொல்றாரு வசு சப்தேன தனவாச்சினா, தனத்தை குறிக்கிறதுனால பிராசஸ்தியம் லட்சியத்தே, சிறந்தது, புகழுக்குரியது அப்படின்னு அர்த்தத்தை குறிக்கும். அப்ப வசுன்ற சப்தம் வசநிவாசே தாத்துலேருந்து நிவாச அர்த்தம் வரும். வசுன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை குறிக்கும், வெல்த்தை குறிக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை குறிக்கிறது. தனம் தானே எல்லாத்துக்கும் பெருமை. நீங்க எவ்வளவு வேணா இது பண்ணீங்க, ஆல்வேஸ் மணி இஸ் அல்டிமேட். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாப்ப வேணா பண்ணிக்கிங்க, உங்கள்கிட்ட தனம் இருந்துச்சுன்னா போதும், உலகமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ணும். அப்போ தனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ண யோக்கியமான தன்மை தனத்துக்கு இருக்கு. அந்த தனமா வந்து பார்த்தீங்கன்னா பிராசஸ்தியம்ன்றதுக்கு அர்த்தம் புகழக்கூடியது. அந்த புகழக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பிரசஸ்தம் மனோ யஸ்ய. அப்போ வசுன்றதுக்கு அர்த்தம் புகழத்தக்கது, ஸ்துதிக்கத்தக்கதுன்னு அர்த்தம். அது கூட மனம், எவருடைய மனம் ஸ்துதிக்கத்தக்கதாக இருக்கின்றதோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ச வசுமனாகா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகுவச்சன சப்தம். அது வந்து பார்த்தீங்கன்னா நித்திய பகுவச்சனம் நினைக்கிறேன். வசு மனசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நித்திய பகுவச்சன சப்தமாக இருக்கும், அதனால தான் வசு மனாகான்னு பகுவச்சனத்தில் இருக்கு. பிரசஸ்தம் மனோ யஸ்ய, எவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதிக்கத்தக்க மனம், நல்ல மனம் இருக்கோ அவருக்கு பேர் வசுமனான்னு பேர், பகவானுக்கு பேர். சரி, நல்ல மனசுனா என்ன சாமி? யோக சூத்திரத்துக்கு வந்தாங்க ஆச்சாரியர். நம்ம அதான் சொல்கிறோம், சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யோகம் படித்தவர். ஏன்னா அவங்க குருவோட குரு வந்து பார்த்தீங்கன்னா யார்? பதஞ்சலி. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, மகாபெரியவர் சொன்ன ஸ்டோரியை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பதஞ்சலிகிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌடபாதர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்த பகவத்பாதர்கிட்ட தான் நம்ம சங்கரர். அப்போ சங்கரருக்கு வந்து அவங்க தாத்தா சொல்லி கொடுக்காத குரு ஏதாவது யோகம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகம் படித்தவர், அதனால கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ராகத்வேஷாதிபிஹி கிளேஷைஹி வந்துச்சா? கிளேஷம்னா என்னது? யோக சூத்திரம் படித்தா தானே தெரியும். பஞ்ச கிளேஷாகா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் இருக்க கிளேஷங்கள்னு பேர். கிளேஷம்னா என்ன அர்த்தம்? கலுஷம், மலம். சித்தத்தில் இருக்கிற மலத்துக்கு பேரு, அசுத்தத்துக்கு பேரு பஞ்ச கிளேஷங்கள்னு பேரு. எவைகள்? ஆச்சாரியர் சொல்ற ராகத்வேஷாதிபிஹி, ராகத்வேஷம் முதலிய கிளேஷங்கள். அந்த கிளேஷங்களால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு மதாதிபிர் உபக்லேஷைஷ்ட. இதை ஹைலைட் பண்ணீங்க, யோக சூத்திரம் படிக்கிறவங்க இதை ஹைலைட் பண்ணீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாது சொல்லணும்னு நினச்சிதை நான் விட்டுட்டேன். கிளேஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷன் மட்டும் சொல்கிறோம். ஆனால் கீதாச்சாரியா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்ரிப்புக்கள்னு சொல்லுவாங்க. நிறைய கிரந்தங்களில், வேதாந்த கிரந்தங்களில் ஷட்ரிப்புக்கள்னு சொல்லுவோம். 6 எதிரிகள் இந்த மனசில் இருக்கிறது, அகக்ஷத்திருக்கள் நம்ம சொல்கிறோம்.
என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம குரோத லோப மோக மத மாத்சரியன்னு சொல்கிறோம்ல. ஆமாம் சுவாமி, இதெல்லாம் எங்கே விட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் உபக்லேஷங்கள்னு பேர். கிளேஷங்கள் பஞ்ச கிளேஷங்கள், அதோட உபக்லேஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்னு உபக்லேஷங்களா எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா யதோ ந கலுஷிதம் சித்தம், இந்த கிளேஷங்கள் உபக்லேஷங்கள் எதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எவருடைய சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ந கலுஷிதம் சித்தம், சித்தம் பொல்யூட் ஆகலையோ, பொல்யூஷன் ஆகலையோ, ததக அந்த காரணத்தினால தன்மனக பிரசஸ்தம், அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமானது, ஸ்துதிக்கத்தக்கதுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீத்தராகவா ராகம் வா சித்தம் சூத்திரத்தில் யோக சூத்திரத்தில் ஒன்று படிச்சிருக்கோம்ல, வீத்தராக என்ன சூத்திரம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஞானி புருஷர்களை வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் யாரோட ராகத்வேஷங்கள் இல்லையோ அவங்களோட சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வீத்தராக விஷயம் வா சித்தம் 1:37 பக்கத்தில் போட்டுங்க, 1:37 யோக சூத்திரத்தில் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ராகத்வேஷம் இல்லாத ஒரு சோல் இருந்தாங்களோ அவங்க சோலை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து நம்ம அதனால தான் ஞானி புருஷர்களோட சமாதிக்கு போய் அபியாசம் பண்ணுறோம். அந்த ராகத்வேஷம் இல்லாத அவங்க சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன மனசு வருது அப்படின்னு நம்ம வந்து அவங்களோட மனசை வந்து நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் கூட ராகத்வேஷம் இல்லாமல் ஆகிவிடலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த வேதாந்தம் படித்தவங்கலாம் பைத்தியங்க, உண்மையிலேயே ஒழுங்காக படிக்கலைன்னா பைத்தியம் தான், லூசுங்க, எல்லாம் லூசுங்க. சாஸ்திரத்தை ஒழுங்காக படிக்காமல் பிரசன்ன சேதசாயாசு புத்தி பரியவதிஷ்டத்தை. முக்கியமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சமாதியில் போய் உட்கார்றவங்க, என்ன பக்கத்தில் ஒருத்தர் சாமி இருக்கார் தியானந்த ஆசிரமத்தில், இவனுங்க எவ்வளோ போய் அங்கே போயிட்டு சிலைக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு போயிட்டே இருப்பார். அடப்பாவுமே என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு ரொம்ப ஸ்னேகம் அவர், என்னோட சீனியர், ரிஷிகேஷில் படித்தவர், தயானந்த ஆசிரமத்தை படித்தவர், நல்ல வேதம் படித்தவர், அதான் விசேஷம். வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சாண்டிங் பண்ணுறார், டெய்லி வேதம் படிக்கிறார், டெய்லி வேதாந்தமும் படிச்சுட்டு இருக்கார், அதெல்லாம் நிஷ்டை உண்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசிரமம் போகும்போது என்ன பண்ணுவார், ஒரு நாள் கூட அவர் உள்ளே நுழைய மாட்டார். எதுக்கு நுழைவார்னு கேட்டிங்கன்னா பிக்ஷை வாங்குறதுக்கு மட்டும் போய் நுழைவார், வந்துடுவார். உள்ளே போய் பகவானோட அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட போனதே இல்லை. இந்த மலையை சுற்றுங்க அப்படின்னு வேணா, இவனுங்க பைத்தியங்க, இவனெல்லாம் மலையை சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு பாதியில் திரும்ப வந்துடுவார். 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவார், 8 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறார். பார்க்கும் போதெல்லாம் சொல்ல, சாமி 8 கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணிட்டீங்கல்ல, அப்படியே ரிட்டர்ன் வராமல் அப்படியே ஒரு ரவுண்டாக வந்துட்டீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர் ஆகிடும்ல, ஒரு கிரிவலம் ஆன மாதிரி இருக்கும். அக்னியை தொட்டாலும் சுடும், தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும், ஒரு நல்ல கர்மாவை ஆகிடுமே சாமி, சுற்றிட்டு வந்துருங்களா அப்படின்னா, இதே இவனுங்க எவனோ பைத்தியக்காரனுங்க எல்லாம் மலையை சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்றார். ஐயோ, ரமணாசிரமத்தை ஒரு சிலையை வச்சா இவனுங்க ஏதோ ஒரு சிலையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வாத்ம பாவத்தை கொண்டு வர சூத்திரம் சொல்லுது. வீத்தராக விஷயம்பா சித்தத்தில் நீங்கள் ஞானி புருஷர்களோட அந்த சமாதியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி பாவனத்தோட உட்காந்து சுற்றி அதில் உட்காந்து மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்கள் சித்தமும் கூட என்ன ஆகிடும், அவங்க சித்தம் எப்படி நிர்மலமாக இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடும். அப்போ பகவானோட மனசு எப்படிப்பட்டது, பகவானோட மனசு இந்த எந்த கல்மிஷங்களும் இல்லாதது. அப்படிப்பட்ட பகவானோட சித்தத்தை நம்ம மெடிடேட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளோட மனசும் எந்த ஒரு இது இல்லாமல் பிரசன்னமாக ஆகிவிடும் அப்படின்னு பேர். அதான் பிரசாதம் அப்படின்னு பேர், மனத்தெளிவு. அப்போ இங்கே ஆச்சாரியர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா ந கலுஷிதம் சித்தம் ததஸ் தன்மனக பிரசஸ்தம். அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா கலுஷித்தம் ஆகாமல் இருக்கு, அழுக்கடையாமல் இருக்கிறதுனால பகவானோட பேர் வசுமனா அப்படின்னு பேர் வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 106வது நாமம் சத்தியகா. சத்தியகனா என்ன சுவாமி அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இந்த இது நம்ம இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா யம நியமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம்னு ஒரு வாக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல. நான் ஏற்கனவே யமத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னேன், அந்த முதல் யமத்தில் ஆரம்பிக்கும் போது எதில் ஆரம்பித்தோம், நமக்கு அஹிம்சா ஆரம்பித்தோமா. அஹிம்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற அனுபூதிக்கு சர்வாத்ம பாவனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஹெல்ப் பண்ணுது.
முதல்ல நம்ம ஜீவராசிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹிம்சையும் பண்ணாமல் இருக்கிறதா லாஸ்ட்ல சர்வபூத்தஸ்தமாத்மானம் சர்வபூத்தானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனகன். அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சா தான் பரிபூர்ணமாக 100% ஆகும்போது சர்வாத்ம பாவனைக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வியாவகாரிக்க சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், பாரமார்த்திக சத்தியமாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதத்தை உண்டு பண்ணும், ஞானத்தை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறதெல்லாம் சாதாரண அதான் லாஸ்ட்டாக இருக்குது. விவேகம் சின்னதாக ஆரம்பிக்கிறோம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பராவிவேகமாக அந்நியதாக்கியாத்தியாக போய் முடியறது. வைராக்கியம் சின்னதாக ஆரம்பிக்கிறோம், அதுதான் பரவைராக்கியமாக போய் முடியறது. எல்லா வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். சத்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரொம்ப நல்ல வச்சனம் இருக்கு. சத்திய வடிவானவர். மந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரியத்தில் ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. பிரம்மவிதா ஆப்னோதி பரம். பிரம்மத்தை அறிந்தவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரத்தை அடைகின்றான். அது எப்படி சுவாமி? பிரம்மம்னா என்ன சுவாமி? சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. லட்சணம் சொல்லுது. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 3 டைமென்ஷன் சொல்லுது. அவர் தான் சத்தியமா இருக்கார், அவர் தான் ஞானமா இருக்கார், அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனந்தமா இருக்கார். 3 ஒன்று தான். 3 டைமென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். அதை வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பை குறிக்கிறது. பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருப்பா இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருப்பா பகவான் இருக்கார். பரமஹம்சானந்தாவா நான் இருக்கேன். அப்ப இந்த நானுக்கு வந்து பார்த்து பரமஹம்சானந்தாவா நான் இருக்கேன், நான் தான் இருக்கேன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இருப்பா இருக்கேன். இந்த பரமஹம்சானந்தாக்கே இருப்பை கொடுக்கிறவன் யாருன்னா நான். இது டேபிள் இருக்கிறது, டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அந்த இருப்பா பகவான் இருக்கார். இந்த மலை இருக்கிறது, மலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அந்த இருப்பா இருக்கார். அப்ப பகவானோட சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்தித்யேவ உபலப்தவ்யா. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருக்கார், இருக்கிறது அப்படின்னு மட்டும்தான் அறியப்பட வேண்டும். வெளியில வந்து இருப்பு இருப்புன்னு எவன் வந்து அறியறானோ அதுதான் தத்துவபாவேன உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமா அஸ்மி அப்படின்னு என்ன பண்ணுது, போதத்தை கொடுக்கிறது. அப்ப பகவானை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை இருப்பா அறியணும். பகவானை வந்து இருப்பா அறிய வேண்டும். அந்த இருப்புக்கு பேர் தான் சத்தியம்னு பேர், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ற சொல்றோம். ஆயிடுச்சா? அப்போ சத்தியகன்றதுக்கு அர்த்தம் சத்திய வடிவானவர். சத்தியம்னா என்ன அர்த்தம்? சத்து, எக்ஸிஸ்ட், பியூர் எக்ஸிஸ்டா இருக்கார். ஏன் சாமி பியூர் எக்ஸிஸ்ட்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா மாயையோட சேர்ந்தா என்ன வந்துடும்? இம்பியூர் ஆயிடும். மாயோட சேரும் போதெல்லாம் நாம ரூபம் வந்துடும். அப்போ புஸ்தகம் இருக்கிறது, டேபிள் இருக்கிறது, லேப்டாப் இருக்கிறது, மானிட்டர் இருக்கு, இந்த ஜகத் இருக்கு. அப்படி நம்ம இந்த ஜகத்துன்னு சொல்றது எல்லாமே என்னது? நாம ரூபம், மாயா. இந்த மாயோட சேரும்போது நாம ரூபம் வந்துடுது. அப்ப பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் எக்ஸிஸ்ட்னா அர்த்தம் மாயை கலக்காதது, அவர் சத்தியமா இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அர்த்தம். ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா விதத ரூபத்துவாத் பரமாத்மா சத்ய. விதத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொய்ன்னு அர்த்தம். விதத்தம்னா பொய். அவிதத்த ரூபத்துவாத். அவிதத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விதத்தம் அப்படின்னு கேட்டினா வைத்தத்திய பிரகரணம். நம்ம மாண்டூக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தத்திய பிரகரணம் இருக்கு. அதே தான் இங்கே வந்து விதத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து அன்றுத்தத்துக்கு பொய்யுக்கு மித்தியாக்கு இன்னொரு பேர். மித்தியான்றதுக்கு அர்த்தம் வித்தத்தம், அன்றுத்தம் அப்படின்னு பேர். அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அவிதத்த ரூபத்துவாத். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யில்லாதவர். அவர் என்ன, அந்த இருப்பு இல்லாம இல்லை. மாயைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு இல்லை, காணல் ஜலத்துக்கு இருப்பு இல்லை, சொப்பனத்துக்கு இருப்பு இல்லை, அதே மாதிரி கைத்துல தெரிகிற பாம்புக்கு இருப்பு இல்லை. ஆனா அதிஷ்டானம் எல்லாமே எப்படி இருக்கும்? இருப்போட இருக்கும். அப்ப பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் இருப்பா இருக்கார், பொய்யானவர் இல்லை. அவிதத்த ரூபத்துவாத்துன்னு அர்த்தம் பொய்யில்லாத ரூபத்தை, பொய்க்காத ரூபத்தை உடையவர். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யே இல்லாது. ஏன் சுவாமி சத்தியத்துக்கு ஏதாவது லட்சணம் இருக்கா சுவாமி அப்படின்னா எப்பவுமே வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சணம் சொல்லுவோம்.
திரிகால அபாதித்வம் சத்தியம் அப்படின்னு பேர். சத்தியத்துக்கு என்ன லட்சணம்? திரிகால அபாதித்வம் சத்தியம். திரிகாலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜாகிரத, சொப்பன, சுஷுப்தி. இந்த 3 காலத்திலையும் எந்த தத்துவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதமாகாம, நீங்காம, நீக்கப்படாமல் இருக்கிறதோ, எதனாலையும் யாராலையும் நீக்கப்படாமல் 3 காலத்திலும் இருப்பது எதுவோ அதுக்கு பேர் தான் சத்தியம் அப்படின்னு பேர். அப்போ 3 காலத்தில் எது சுவாமி நீக்க முடியாமல் இருக்கு? நேற்று கத்திரிக்காய் சாம்பார் நான் தான் சாப்பிட்டேன். நேற்று அலகாபாத்துக்கு சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன். நேற்று தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆனந்தமாக தூங்கினேன். நல்லா பிரசன்னமாக காலையில் வேக்கப் ஆகும்போது நல்லா பிரசன்னமாக ஆகிட்டேன். இப்போ உங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டவன் நான் தான். நேற்று சொப்பனத்தில் அலகாபாத்தில் போய் ஸ்நானம் பண்ணவன் நான் தான். நேற்று தூக்கத்தில் நல்லா தூங்கி போனவன் நான் தான். இப்போ உங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கவன் நான் தான். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா மாறாமல், யாராலையும் மறுக்காமல், ஆப்சண்ட்டே ஒரு க்ஷணம் கூட ஆப்சண்ட் ஆகாமல் இருக்கு. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்து அப்போ நான் ஜாகிரதம். நேற்று கத்திரிக்காய் சாம்பார் போயிடுச்சு, நேற்று கத்திரிக்காய் சாம்பார் போச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் பார்த்து அலகாபாத்தில் சொப்பனம் தரிசனம் போயிடுச்சு. நேற்று தூங்கின தூக்கமும் போயிடுச்சு. ஜாகிரதம் வந்துச்சு போச்சு, சொப்பனம் வந்துச்சு போச்சு, சுஷுப்தி வந்துச்சு போச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தான் இருக்கேன். 3த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாறாதவனா, யாராலையும் மறுக்கப்பட முடியாமல், நீக்கப்பட முடியாமல், பாதம் பண்ண முடியாமல் நான் இருக்கேன். இந்த நானுக்கு பேர் தான் என்ன பேர்? சத்தியம் அப்படின்னு பேர். இந்த நானுக்கு பேர் சத்தியம். திரிகால அபாதித்வம் சத்தியம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ஆவிதத்த ரூபத்வாத் பரமாத்மா சத்தியக. பரமாத்மா தான் சத்தியம்னு பேர். அப்ப பரமாத்மா எங்க இருக்கார்? பரமாத்மா நானா இருக்கார். அதனால்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரே ரூபத்தில் இருக்கார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது ஸ்ருதேஹே. தைத்திரிய உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சொல்லுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லி முடியுது. இதோட இது நிற்கட்டும். கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமநாம வரானன. ஓம் நம யுதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. யாராவது பாடம் கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாடம் முடிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிக்கணும்லாம் கூட எனக்கு எண்ணம்லாம் இல்லை. அதனால சாமி ரொம்ப ஸ்லோவாக போகும் சாமி அப்படின்னா போட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். எத்தனை கிரந்தம் படித்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேச்செலாம் இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவருத்தி அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்குது. இந்த ஆவருத்தி அதிகரணத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவருத்தினா ஜபமாலை வச்சுக்கிட்டு நமசிவாய் 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 நமசிவாய். யாராவது கேட்பீங்களா, ஏன் சுவாமி இத்தனை வாட்டி நாங்கள் நமசிவாய் சொல்லணும், நமசிவாய் சொன்னால் போதுமே அப்படின்னு யாராவது கேட்டால், எந்த ஜபமாக இருந்தாலும் ஏன் ஆவருத்தி பண்ணுறணும்? அப்போ நான் சித்தப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு மந்திரத்தை சித்தப்படுத்தணும்னா ஆவருத்தி பண்ணணும். அப்போ ஆவருத்தி அதிகமாக 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 அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மனநாத்து திராயத்தே இதி மந்திரம். மனனம் பண்ண 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 ஆவருத்தி பண்ண 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 அது என்ன பண்ணும், உங்களை வந்து சம்சாரத்திலிருந்து கடத்து வைக்கும். அதுக்கு பேர் தான் மந்திரம்னு பேர். அப்போ வந்து ஆவருத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மந்திரத்துக்கு மட்டும் இல்லை, வேதாந்தத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா ஆவருத்தி பண்ணணும்னு பேர்.
ஆவர்த்தி பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவர்த்தி அதிகரணம்னு வருது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் சுவாமி ஆவர்த்தி பண்ணுவீங்க நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இந்த சிரவண மனனம் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை எது வரைக்கும் பண்ணணும் சுவாமி? இப்போ நிறைய லட்சணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இருக்கீங்க, நிறைய கீதாலாம் எடுக்கிறீங்க, நிறைய பேருக்கு எல்லாம் ஏற்கனவே வேதாந்தம் கேட்டவங்களா இருக்கீங்க. அப்போ கேட்டவங்களா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூலமாக கேட்கணும், காது உள்ளார போகணும். நான் அதனால தான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டூடெண்ட் யார் தெரியுங்களா இந்த பாடத்தில்? நான் தான். நீங்களாம் செகண்ட் தான். என் சப்தம் எனக்கு தான் உள்ள முதல்ல போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாடம் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது திரும்ப திரும்ப போக 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 ஆவர்த்தி ஆகிறது. அது உள்ளுக்குள்ளார தூங்கிட்டு இருக்கிறத என்ன பண்ணும், தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த சப்தங்கள் எல்லாத்தையும் லைவ்ல வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இதை எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், தர்ஷன பரியவசானம் வசானாத் தேஷா. ஒரு முக்கியமான இது சொல்றார், தர்ஷன பரியவசானத்வாத் தேஷா. தர்ஷனம்னா ஆத்ம தரிசனம் உண்டாகிற கால பரியந்தம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தர்ஷன பரியவசானானி ஹி ஸ்ரவணாதீனி ஆவர்த்தமானானி. எது வரைக்கும் தரிசனம் உண்டாகுதோ பரமாத்மாவோட தரிசனம், அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவர்த்தி பண்ணக்கூடியவைகள் திருஷ்டார்த்தானி பவந்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இருக்கிறதா இருக்கு. யதா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அவகாத்தாதீனி தண்டுலாதீனி நிஷ்பத்தி பரியவசானானி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா குத்துறாங்க, உரல்ல போட்டு குத்துவாங்கல்ல, உலக்கையால குத்திக்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் பண்ணணும் சுவாமி அப்படின்னா அவகாத்தாதீனி. எது வரைக்கும் சுவாமி குத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்டுலானின்னா தானியங்களை போட்டு குத்துறவை. எது வரைக்கும் அப்படின்னா நிஷ்பத்தி பரியவசானானி. நிஷ்பத்தி அப்படின்னா அந்த நெல்லும் அந்த இருக்க உமி வந்து பார்த்தீங்கன்னா தனியாகி அரிசி தனியாக வர வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி தத்வத்து, அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், சிரவண மனன நிதித்தியாசனத்தை திரும்ப 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 பண்ணணும். நிதித்தியாசனத்துக்கு ஏகாந்தம் போயிடுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிரவண மனனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் இருந்து தலையிலேயே கூட்டிகிட்டே இருப்பார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும், கேட்டவங்க என்ன பண்ணணும், திரும்ப கேட்கணும், மனனமாக கேட்டுக்கிட்டு இருக்கணும். கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணணும். புதுசாக இருக்கிறவங்க கம்பேர் பண்ண முடியாது. பழசாக கேட்டுக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம், என்ன கொட்டேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்மளோட மனசுக்குள்ளார எனக்கு தோன்றது இல்லாமல் அவங்கவுங்களுக்கு படித்ததெல்லாம் தோணுமே. கீதாவில் இங்கே இருக்குது, அங்கே சொல்லியிருக்கு, இங்கே சொல்லியிருக்கு, உடனே இங்கே அங்கெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே வரும்போது அது மனனமாக ஆகிடுவாங்க. அப்போ மனனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி மனசு ஒடுங்கி நிற்கிற பரியந்தம் என்ன பண்ணணும், சிரவண மனனத்தை திரும்ப 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 பண்ணிதான் ஆகணும். அபிச்ச உபாசனம் நிதித்தியாசனம் ச இத்யந்தர் நீத்த விருத்தி குணைவ கிரியா அபிதீயதே. முக்கியமாக சொல்றார், நிதித்தியாசனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உபாசனம், ஆத்ம உபாசனத்துக்கு பேர் நிதித்தியாசனம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உள்ள கொண்டுட்டு போற வரைக்கும், நம்ம ஹிருதயத்தில் கொண்டுட்டு போய் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரவண மனனத்தை விடாமல் பண்ணி நிதித்தியாசனத்துக்கு போகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சுவாமி ஒரே லட்சணத்தை திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஆமாம் சொல்லுவேன், 1000 நாம வரைக்கும் சொல்லுவேன். சங்கரன்னு சொல்றார், நானும் சொல்வேன், வியாசர் சொல்றார், வசிஷ்டர் சொல்றார், எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கு சாஸ்திரம். எதுக்கு? ஆவர்த்தி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா முடியட்டும், இல்லை இப்படியே பிராணன் போனாலும் பரவாயில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே மெதுவாக போவோம், ட்ரெயின் ஸ்லோ மோஷன்லேயே போட்டோம். பார்க்கலாம். ஹரியோம் ஹரியோம். நாராயண் 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 நாராயண். நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம் 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 ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம். ஆமாம், ஜபம் பண்ணா தானே சித்தி ஆகும். அதே மாதிரி இதுவும் வந்து சித்தி ஆகணும்னா திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணணும். ஆவர்த்தி பண்ண 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 ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒரு நாமம் புரியும். அதுக்கப்புறம் எப்போவாவது ஒரு 10 நாள் வச்சு, சுவாமி நீங்கள் அப்புறமே ஆத்மான்னு அப்புறமேயம்னு சொன்னீங்களா சுவாமி, இப்போதான் சுவாமி புரியுது அப்படின்னு ஒரு 200 நாள் கழிச்சு ஒருத்தர் சொல்லுவார். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு அது புரிஞ்சிருக்கும். அப்போ 50 பேர் பாடம் கேட்குறோம் அப்படின்னா 50 பேர்த்துக்கும் ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் எல்லா கிளாஸும் எல்லாத்துக்கும் உள்ளே போயிடாது.
அது உள்ளே போய் அது வேலை செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா திரும்ப 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 எறும்பூர கல்லும் தேயுமா, எறும்பூர கல்லும் தேயும். அது மாதிரி எறும்பு அதுதான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று புரியும். அதனால தான் திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணுறேன். சரி, ஹரி ஓம் நாராயண்.